இந்த லேடி பணம் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு வராங்க. வந்த இடத்துல முதல் அணின ஒரு பொண்ணை புடிச்சு கீழே தள்ளி விட்டுடுறாங்க. இவங்க கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடந்துக்கிறாங்க. தென் கீழே விழுந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொரு ஆன்டியுமே வந்து சொல்றாங்க. பார்த்தா பலாடுறாங்க. அந்த ஆன்டி கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. நான் யாரு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய பில்லியனர். ஏன் முன்னாடிலாம் நீ குரலை வசத்தாத அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை கேட்ட பேங்குக்கு வந்த அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே ரொம்பவே விரக்தியா இருப்பாங்க. தென் இந்த லேடியை பாக்குறதுக்கு இந்த பேங்கோடைய மேனேஜருமே வருவாங்க. தென் அவங்க கிட்டே நான் உடனே அக்கௌண்ட்ல இருக்கிற $5,00,000 நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதுல இருக்கிற எல்லா பணத்தையுமே எடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்க்கு மூலதனமா போட போறேன். இதனால இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல நான் $10 மில்லியன் சம்பாதிக்க முடியும். தென் நான் இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரியா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பணக்காரிக்கு என்னாச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வீடியோ பாக்குற 91% ஆஃப் பீப்புள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. இந்த பேங்க் மேனேஜருமே இந்த லேடி கிட்ட, மேம் நீங்க இவ்வளவு பணம்லாம் எடுக்க கூடாது, நீங்க இவ்வளவு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியான இதுல இன்வெஸ்ட் பண்றது மேபி ஒரு ஸ்கேமா கூட இருக்கலாம், எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த லேடியுமே என்ன பத்தின கவலை உங்களுக்கு எதுக்கு, இது உண்மையான செய்தி தான். என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு பினான்சியல் அனலிஸ்டா வேலை பாக்குறாரு, அவருக்கு தெரியாததுன்னு சொல்லி எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிடுவாங்க. தென் அப்படியுமே இந்த மேனேஜர் பொண்ணு விடவே இல்ல. தென் இந்த லேடி கிட்டயுமே நான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட பார்க்கணும், அதை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா இந்த திமிரு பிடிச்ச லேடி பொண்ணு அந்த மேனேஜருடைய கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சிடுது. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? என்னைய பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா? இல்ல என் புருஷனை நீ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியா? நான் யார் தெரியுமா? இந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரி, அது இதுன்னு சொல்லாரு. இந்த மேனேஜருமே எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பாப்பாங்க. பட் இந்த லேடி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற எல்லாருமே மேனேஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்ப சடனா அந்த லேடிக்கு ஒரு கால் வந்திருக்கும். அந்த கால்ல அந்த ஸ்கேமர் தான் பேசிட்டு இருக்கிறான். நீங்க சடனா உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து என்னோட ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அதுக்கான டைம் லைன் முடிய போகுது, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்கேமர் பேசுறதை கேட்ட இந்த மேனேஜருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடுது இந்த மேம் கண்டிப்பா ஏமாறதான் போறாங்கன்னு. பட் இந்த மேம் கிட்ட எவ்வளவுதான் சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. தென் மேனேஜருடைய அந்த நேம் பிளேட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டு, நீ மட்டும் நீ இதுக்கு மேல ஸ்டாப் பண்ணினா கண்டிப்பா நான் போலீஸ்க்கு உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த லேடியுமே நீ என்னை இவ்வளவு நேரம் டிலே பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு மட்டும் அந்த அவ்வளவு பணம் எனக்கு வராம போச்சுன்னா அதுக்கு காரணம் எல்லாமே நீ மட்டும்தான், அதுக்கான லாஸ் எல்லாத்தையுமே நீ தான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த மேனேஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மேனேஜருமே நீ என்னைய அடிச்சிருக்கீங்க, தென் அது மட்டும் இல்ல எங்க பேங்குக்கு வந்த 2 வாடிக்கையாளர்களே நீங்க காயப்படுத்திருக்கீங்க, இது எல்லாத்துக்குமே நீங்க தான் பதில் சொல்லணும். இந்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துட்டு இருக்காங்க, யாரு ஜெயில கம்பி என்ன போறான்னு பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.